நாமெல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே நிலா சோழன் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஐயனார் வீடை கண்டிப்பாக மீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தோம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற விதமாகத்தான் சோழன் மற்றும் நிலா இவங்க 2 பேருமே ஐயனார் வீட்டுக்கு திரும்பவும் திருட்டுத்தனமாக உள்ளே போய் உயிரை எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்குலாம் இந்த ஐயனார் வீடை நிலாவும் சோழனும் சேர்ந்து மீட்டு கொடுத்ததுன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. எபிசோடில் நிலா சோழன் 2 பேருமே உயிரை எடுத்துட்டு நேராக நடேசனை பார்க்க போகிறாங்க. அங்கே போனதுமே நடேசன் கிட்ட நிலா சொல்கிறாங்க, இத்தனை நாள் உங்கள் வீட்டிலே தான் உயில் இருந்திருக்கு, இது தெரியாமல் இத்தனை வருஷமாக நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சேரன் நிலா கிட்ட கேட்குறாங்க, சரிப்பா உயில் கிடச்சிருச்சு அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது நிலா சொல்கிறாங்க, இல்லைண்ணா நம்ம வீடை சட்டப்பூர்வமாக சீல் வச்சுருக்காங்க, அப்போ நம்ம சட்டப்பூர்வமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. காலையில் எழுந்ததுமே நிலா சோழன் நடேசன் பல்லவன் சேரன் பாண்டியன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஐயனார் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ போலீஸும் வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் தான் சோழனோட பெரியப்பா மற்றும் அத்தை இவங்க 2 பேருமே வராங்க. அந்த இடத்துல தான் போலீஸ் கையில் அந்த உயில் இருக்குது. போலீஸ் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அந்த உயிலை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த உயிலில் என்ன இருக்குன்னா நடேசன் பேரில் தான் இந்த வீடே இருக்கு அப்படின்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அதான் நடேசன் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வீடு என் வீடு தான் சார், எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இப்படி தான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லித்தான் எனக்கு என் பேரில் எங்கள் அப்பா வீடு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க சொத்துக்கு ஏன் தான் இப்படி அலையிறீங்களோ, மூஞ்சி மொக்கரையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அக்காவையும் அண்ணனையுமே சேர்ந்து திட்டுறாரு நடேசன். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் என்னாச்சுன்னு இப்படி நடந்துருச்சு, நடேசனுக்கு உயிலும் கிடச்சிருச்சு, நடேசன் பேரில் தான் இந்த வீடு இருக்குன்னு தெரிஞ்சு நிரூபிச்சுட்டாங்க, வேற இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தன் தங்கச்சிட்ட அண்ணன் கேட்குறாரு. இந்த அம்மா வாயில வரதான் எப்பயுமே ஃப்ராடுத்தனம் பொய்த்தனம் தானே வரும், அதனால இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இருங்க சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி, இங்கே பாருங்க சார், இந்த உயிலெலாம் நம்ப முடியாது, ஏன்னா எங்கள் அப்பா இந்த உயில் எழுதி வச்சதுக்கு அப்புறமும் இன்னொரு உயில் எழுதினாரு, அதனால் அந்த உயிலை படி பார்த்தா எங்களுக்கும் இந்த வீட்டில் சொந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டால் போலீஸ்காரங்க நம்புவாங்களா? ஏன்னா இந்த அம்மா வாயில் வரதெல்லாம் போய் ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம்னு நினைக்கிறவங்க தான் இந்த கேரக்டர். அப்படிங்கும்போது போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரிம்மா நீ அந்த உயில் இருந்தால் எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. இப்படி போலீஸ் கேட்டதுமே 2 பேருமே திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இல்லாத உயிலுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிற பார்த்ததுமே நடேசன், பாரு ஆடு திருடுற மாதிரி எப்படி முழிக்குதுங்க பாரு மூஞ்சியும் மொகரையும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்ததான் நடேசன் இந்த வீடு நடேசன் பேரில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனதுமே வீட்டுக்குள்ளே எல்லாருமே சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் பெருமூச்சு விட்டு வீடு கிடச்சிச்சுன்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தாலும் அடுத்த பிரச்சனை வீடு தேடி வரப்போகுதுன்னே சொல்லலாம். அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனி வர எபிசோடில் பார்க்கலாம் ப்ரெடிக்ஷனாக. அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தா, வானதி உங்களுக்கெல்லாம் தெரியும், வானதின்ற பேரை கேட்டாலே கண்டிப்பாக இவ பிரச்சனை கொடுக்குறவ தான் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சால் என்னோட சேனலுக்கு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடு கிடச்சிருச்சு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரிலாக்ஸாக அவனோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. போகவுமே அங்கே வானதி எப்போவுமே பாண்டியோட ஒட்டிக்கிட்டு இருக்க கேரக்டர் தான் வானதி. அதனால் எப்பவும் போல் கடையில் போய் வானதி பேசுகிறாங்க பாண்டிக்கிட்ட. இதை ஒருத்தர், அதாவது வானதிக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க மாமா பார்த்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பா அம்மாட்ட போய் பேசுகிறாங்க. வானதியோட அப்பா கிட்ட கேட்குறாரு, ஏன்பா இந்த மாதிரி உன்னோட பொண்ணு ஒரு மெக்கானிக் பையனோட சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தானே இருந்தேன், இப்போ விட்டுருப்பான்னு பார்த்தா இன்னும் விடாமல் அங்கே தான் இருக்கா, கடையிலே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை நான் பார்த்துட்டு தான் வந்தேன், பார்க்குறதுக்கு பையனும் நல்ல பையனாக தான் இருக்கான், பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாரு. இந்த வார்த்தையை கேட்ட வானதியோட அம்மாவுக்கு அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆமாண்ணே நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், பாண்டியன்ற பையன் நல்ல பையனாக தான் இருக்கான், இப்போ தான் அவனை பற்றி எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, புரிஞ்சுக்கிறவும் ஆரம்பிச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேருமே இப்போ அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவளும் பாண்டியனை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நாங்களும் சரி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. என்னமா இருக்குது, உங்களுக்கும் சம்மதம், பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, பையனுக்கும் சம்மதம், அது மட்டும் இல்லாமல் பையன் வீட்லேயும் சம்மதிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வானதியோட அம்மா,
ஆமாங்க அவங்க வீட்லேயும் சம்மதம் தான், நாங்கள் தான் சம்மதிக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்புறம் என்ன 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு. அப்போ நம்ம பொண்ணு வீடு, அதனால முறைப்படி பொண்ணு கேட்டு வரணும்னா அவங்க தானே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஆனால் அவங்க வீட்டு சூழ்நிலையும் நம்ம பார்க்கணும்ல, அங்கே எப்படி இருக்காங்க என்னென்னு நம்ம பார்த்துட்டு தானே செய்யணும். அப்போ அவங்க பொண்ணு கேட்டு வரலைன்னா என்ன, நம்ம போய் மாப்பிள்ளை கேட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வானதியோட அம்மாவும் வானதியோட அப்பாவை பார்த்து என்னங்க போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாடையாக கேட்க போகிறாங்க. கேட்டதுமே சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக போகிறாங்க. அவங்க 3 பேருமே பேசிகிட்டு இருக்க போது தான் வானதி கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே என்னடா பாண்டியன் பேச்செல்லாம் பேசுகிறாங்க, என்ன நடக்குது, சரி நம்ம உள்ளே போனோம்னா பேச மாட்டாங்க, நம்ம வெளியவே நின்று வேடிக்கை பார்ப்போம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று எல்லாத்தையும் கேட்டுறாங்க. அவங்க பேசினதெல்லாம் கேட்ட வானதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போது. அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னா, வானதியோட அம்மா அப்பா 2 பேருமே தட்டு தாம்பலத்தோட அய்யனார் வீட்டுக்கு போக போகிறாங்கன்னே சொல்லலாம். அங்கே போனால் ஆல்ரெடி நடேசன் மற்றும் சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இவங்க போகிறாங்க. தட்டு தாம்பலத்தோட இவங்க வந்ததை பார்த்த நடேசன் மற்றும் நிலா இவங்க எல்லாருமே ஆச்சரியத்தோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வானதியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பொண்ணு வானதியை பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் தெரிவிச்சுதா இங்கே மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் நடேசன் யோசிக்கிறாரு. ஏன்னா பாண்டியன் வந்து சின்ன பையன், அதுக்கு முன்னாடி மூத்தவனாக இருக்கிறது சேரன் இருக்கா, அவனுக்கு கல்யாணம் பண்ணாமல் பாண்டியனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. பரவாயில்ல இருந்தாலும் பாண்டியனோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு தட்டு தாம்பலத்தை மாற்றிக்கலாம் அப்படின்னு போகிறாரு நடேசன். இதை பார்த்த பாண்டியனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்க போதுன்னே சொல்லலாம். ஏன்னா தன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் தான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்காரு. இனி வானதியோட அம்மா அப்பாட்ட பாண்டியன் தன்னோட முடிவை எப்படி சொல்ல போகிறாரு அப்படின்னு தாங்க இனி வர எபிசோடில் தெரிய போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.